வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு சிஎஸ்ஐஆர் துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நம்ம வெறும் 12th முடிச்சிருந்தாலே நமக்கு ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. 12th ப்ளஸ் நமக்கு டைப்பிங் தெரிஞ்சால் மட்டும் போதும். இதுதான் இதுக்கான குவாலிஃபிகேஷனாகவே கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் நாள்னு பார்த்தோன்னா 19/5 நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும். இன்டர்வியூ அப்படின்ற எதுவுமே கிடையாது. இது பியூரான கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதுக்கப்புறம் இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்புல ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ்லேருந்து தான், மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற இடத்துலேருந்து தான் வந்திருக்கு. இது ஒரு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் டேட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டுன்னு பார்த்தோன்னா 17ஆம் தேதியே தொடங்கிருச்சு. 17/4/2025 தொடங்கியிருக்கு. இதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோன்னா 19/5/2025. இதுக்கு நம்ம அது கூடவே ஹார்ட் காப்பி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் நம்ம அங்கே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஹார்ட் காப்பி எப்போ போய் சேரணும்னா 29/5/2025 நம்ம போய் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸுமே நான் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா இது புதுசாக இருக்கும். அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில் தெளிவாக பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதை நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்க்கலாம். கூடவே இந்த ஜாப்புக்கு எஸ்சி, எஸ்டி, விமன்ஸ் கேண்டிடேட், எந்த கம்யூனிட்டிஸ் இந்த விமன்ஸ் கேண்டிடேட்டுக்குமே எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ விமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜாப் ஜேஎஸ்சி, அதாவது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். இதுக்கு நமக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 19,000 இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் சேலரி தான். பேசிக் பே தான் 19,000. இதுக்கு நமக்கு அலோன்ஸோடு சேர்த்து 37,000 கிட்ட ஹேண்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுக்கான வேகன்சி ஒரு வேகன்சி அது ஓபிசி கம்யூனிட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 31 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜேஎஃப்ஏ, அந்த ஜேஎஃப்ஏக்குமே அதே தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரின்னு பார்த்தோன்னா 19,000 ஸ்டார்ட் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜேஎஸ்ஏ அண்ட் ஜேஎஃப்ஏ இது ரெண்டுத்துக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 12th முடிச்சிருக்கணும் அல்லது 12th ஈக்குவலண்ட்டான ஏதாவது ஒரு படிப்பு படிச்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. பட் ஜேஎஸ்ஏ ஃபஸ்ட்டு சொன்னல அந்த போஸ்டிங்க்கு மட்டும் நமக்கு டைப்பிங்கில் ஹிந்தி தெரியணும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜேஎஃப்ஏக்கு ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். இதுக்கான வேகன்சின்னு பார்த்தோன்னா யூஆரில் ஒரு வேகன்சியும் எஸ்சியில் ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. யூஆர்ன்ற போது நம்ம ஓபிசியில் இருக்க எல்லாருமே அதில் தான் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிசி, எம்பிசி அல்லது எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் கூட யூஆரில் நம்ம போட்டி போடலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தோன்னா யூஆர் கேண்டிடேட்ஸ் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி கேண்டிடேட்ஸ் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எஸ்சி கேண்டிடேட் ஒருத்தவங்க யூஆரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் வயசு 28க்குள்ளே இருக்கணும். அதே இது நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டிலே அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 33 வயசு வரைக்கும் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜேஎஸ்பி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 12th முடிச்சிருந்தா போதும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் டைப்பிங் தெரியணும். அதுவும் இங்கிலீஷாக இருந்துச்சுன்னா 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு நீங்கள் டைப் பண்ணுற ஸ்பீடு, அதுவும் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் அந்த ஸ்பீடு இருந்தாலே போதுன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியுமே 19,000 ஸ்டார்ட் ஆகும். இன்ஹேன்ஸ் சேலரியாக நமக்கு 37,000 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இடபிள்யூஎஸ்மே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தோன்னா 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஜேஎஸ்எஸ், அதாவது ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தோன்னா 25,000 51,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 59,000 இன்ஹேன்ஸ் சேலரியாக நமக்கு கையில் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சின்னு பார்த்தோன்னா 3 வேகன்சி யூஆர் இருக்கும், ஒரு வேகன்சி ஓபிசிக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th முடிச்சிருக்கணும். அது கூடவே ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தோன்னா யூஆர் கேண்டிடேட் 27 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட் 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நெக்ஸ்ட் ஸ்கில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப்மே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஜாபை பார்த்தினா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்ஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு இதுக்கு அலோன்ஸ் நிறைய கிடைக்குன்றதை கொடுத்துருக்காங்க. டிஆர்என்ஸ் அலோன்ஸு, ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸு அப்படின்ற நிறைய அலோன்ஸும் கிடைக்கும். அது கூடவே நமக்கு சில்ட்ரன்ஸ்க்கான எஜுகேஷன்ஸு,
அதுக்கான எஜுகேஷன் அலவன்ஸு, நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்ற நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதர் கண்டிஷனாக என்ன இருக்கணும்னா, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அது கூடவே வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது தெளிவாக ஃபுல்ஃபில்லாக அப்ளை பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்க எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அது கூடவே வந்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வைக்கும்போது செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது நீங்கள் வந்து சைன் பண்ணி டாக்குமெண்ட் ஜெராக்ஸில் நீங்கள் சைன் பண்ணி தான் அதை அப்லோட் பண்ணணும். தென் வந்து இதை சென்ட் பண்ணும்போது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம ரிட்டன் அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு. அப்படி சென்ட் பண்ணும்போது கூட நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்லேயுமே சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். தனித்தனியாக தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மையுமே நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தோன்னா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.csiRCMC.res.in இதுதான் இதுக்கான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு அப்ளிகேஷன் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுமே நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்படி ரிட்டன் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுவோம், ரிட்டன் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவோம். அதில் வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 19/5/2025 ஏஜ் ரிலாக்ஸேஷனோட லிமிட்டும் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கான லிமிட்டுமே வந்து 19/5/2025 தான் இருக்கும். அதை தாண்டி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தரமாட்டோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான சர்வீஸ்மேனுக்கும் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு, விமன் கேண்டிடேட்ஸ், எல்லா கம்யூனிட்டிஸ் இந்த விமன் கேண்டிடேட்ஸ், நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, சிஎஸ்ஐஆரோட எம்ப்ளாயி இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸுன்றதே கிடையாது. ஆனால் வந்து ஓபிசி கம்யூனிட்டி, இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும். 500 வந்து எக்ஸாம் ஃபீஸாக இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். எக்ஸாம் ஃபீஸுமே வந்து நம்ம ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் எது மூலமானாலும் பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட்டு அப்படின்ற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலான்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன், முக்கால்வாசி நம்ம எல்லாருக்குமே வந்து சென்டர் வந்து சென்னை தான் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கான வெப்சைட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோன்னா 19/5/2025. இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோன்னா 29/5/2025 நம்ம அனுப்பணும். நெக்ஸ்ட்டு நம்ம அனுப்புகிற அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணுன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நம்மளோட ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோவில் வந்து கிராஸாக சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அது கூடவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சைன் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ஓசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அது கூடவே நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வைக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜேஎஸ்ஏக்கான சிலபஸை பொறுத்தளவுக்கு 3 கொடுத்துருந்தாங்கல்ல, இதில் வந்து மொத்தம் 4 விதமான ஜாப் கொடுத்துருந்தாங்க. இதில் 3 விதமான ஜாப்புக்குமே வந்து ஒரே சிலபஸும், லாஸ்ட் இருக்க ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து தனியான சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்க அந்த 3 ஜாபுக்குமே வந்து நமக்கு எக்ஸாம் வந்து ஓஎம்ஆரில் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 200 கொஷின்ஸு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 12th முடிச்சிருந்தாலே போதுன்றதை கொடுத்துருக்காங்க. எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். தமிழில் வந்து எக்ஸாம் இருக்காது. டோட்டல் டைம் வந்து 2 hours 30 minutes கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம வந்து ஸ்க்ரைப் வச்சு எழுதணும்னா நமக்கு வந்து 3 hours 20 minutes வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் 2 இருக்கும். ஃபஸ்ட் பேப்பருக்கு 90 minutes கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பேப்பரில் நமக்கு வந்து 100 கொஷின்ஸுமே மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் தான் இருக்கும். அதுக்கு 200 மார்க்ஸு. இதில் நம்ம வந்து 100 கொஷின்ஸுமே அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் நமக்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஸோ 100 கொஷின்ஸ் 200 மார்க்குமே நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரை பொறுத்தளவுக்கு நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஷின்ஸும் 50 கொஷின்ஸ்க்கு மார்க் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 150 மார்க்கும் கொடுக்காங்க. இதில் ஒரு கொஷின் தப்பானா 1 மார்க் நெகட்டிவ் மார்க்காக எடுக்காங்க. ஸோ வந்து இதில் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள். இதுக்கான சிலபஸும் கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பர்லேயே நமக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜும் இருக்கும். இதுக்குமே வந்து 50 கொஷின்ஸு 150 மார்க்கு, 1 மார்க் நெகட்டிவ் மார்க்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டெனோகிராஃபரோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் மொத்தம் வந்து 4 விதமான ஜாப் கொடுத்துருந்தாங்க. அதில் கொடுத்துருக்க 3 விதமான ஜாப்க்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து ஒரே மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன். ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டும் தனியாக இருக்கும். 4th இருக்க ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டும் தனியாக இருக்கும்னு சொன்னேன். இதான் ஸ்டெனோகிராஃபருக்கான சிலபஸ். இதில் வந்து 50 கொஷின் வந்து ரீசனிங்க்கும், 50 கொஷின் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 100 கொஷினும் இருக்குது. இதுலேயுமே வந்து ஒவ்வொன்று வந்து தப்பாகும்போது நமக்கு 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்கில் போகும். இதில் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு கொடுக்காங்க. ஸோ வந்து இதுவுமே வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதுனால கவனமாக தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ்க்கு 50 மினிட்ஸும்,
ஹிந்திக்கு வந்து 65 மினிட்ஸும் இருக்குது. அது கூடவே வந்து ஸ்க்ரைப் யூஸ் பண்ணோன்னா ஸ்க்ரைப்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ எழுத முடியாத பட்சத்தில் இன்னொருத்தங்க நமக்காக எழுதுவாங்க. அவங்களுக்கு வந்து 70 மினிட்ஸும் 90 மினிட்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஃபுல் மிஸ்டேக்குக்கு எவ்வளோ மார்க் போகும், நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் மிஸ்டேக்குக்கு, அதாவது இது வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கான மிஸ்டேக் மார்க்கு, ஹாஃப் மிஸ்டேக்குக்கு வந்து எவ்வளோ மார்க் போகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு. ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லைனா இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு இன்னுமே வந்து டவுட்ஸ் நிறையா இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்குமே. இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த ஜாப் அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து 12th முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அதுங்களும் வந்து டைப்பிங் ஸ்டெனோலாம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைனா இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதையாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 10th முடித்தவங்களுக்கு, 12th முடித்தவங்களுக்கு, டிகிரி அண்ட் டிப்ளமோ முடித்தவங்களுக்குன்னு தனித்தனியாக வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷனை வந்து நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்புல ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சுன்னா அதையும் நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவையும் ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.